Hi viewers, welcome to Prime City Properties. நம்ம இப்போ பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் லேண்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சவுக்கு தோப்பு வச்சு நல்ல கண்டிஷனில் ஜஸ்ட் ஒரு 2 month 3 monthல வெட்டுற லெவலில் இருக்கிற அந்த மரம் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் நான் அந்த ஹைவே எங்கே கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ரோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து விக்கிரவாண்டி டோல்கட்டுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஜங்ஷனில் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதில் ரைட் எடுத்து தான் நம்ம இந்த ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸாக்டாக நம்ம மீட் பண்ணலாம். ஸோ டோட்டல் 15 ஏக்கர் லேண்டு. அதில் 2லேருந்து 3 ஏக்கர் லேண்டு ஜஸ்ட்டு 2 monthல சவுக்கு மரத்தை வெட்டுற கண்டிஷனில் நல்லா டெவலப் ஆகிருக்க மரம் ஃபுல்லாக. ஸோ கிணத்துல தண்ணி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வெள்ளாமல் ரெகுலராக பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு தண்ணி எப்போவுமே இருக்குது. நம்ம ஹைவே ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தோம். அந்த ஹைவேலேருந்து எக்ஸாக்டாக 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. விக்கிரவாண்டி டோல்கட்டுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ரைட் சைடில், அதாவது சென்னையிலேருந்து நம்ம போகும்போது டோல்கட்டுக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் ரைட் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளேஸ் ஆகிருக்கு. டோட்டல் 15 ஏக்கர் லேண்டில் 3 ஏக்கர்கிட்ட இப்போது வெட்டுற கண்டிஷனில் இருக்குது. 5லேருந்து 6 ஏக்கர் இன்னொரு 1 வருஷம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரெடி டு மூவ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உடனே வெட்டலாம். ஸோ கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 2 lakhsலேருந்து 3 lakhs நமக்கு அதிலே இன்கம் வரும். ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி. ஆன் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 4லேருந்து 5 ஏக்கரு ஆல்ரெடி மரம் வளர்ந்ததை வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. கிணறு இருக்குது. ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆள் போட்டிருக்காங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ அந்த ஏரியா சரௌண்டிங்கில் நிறைய பேர் சவுக்கு போட்டிருக்காங்க. நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ ரோடு எல்லாமே தார் ரோடு போட்டுட்டாங்க. ஸோ அது வந்து பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம இப்போ உடனே போயிட்டு மரம் வெட்டி எடுத்துகிட்டு வரோன்னா ஈஸியாக நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி மண் ரோடாக இருந்தது, இப்போ தார் ரோடாக போட்டுட்டாங்க. ஸோ இது எல்லாமே பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா, இப்போது பெரிய இந்த மாநாடு பண்ணுறது எல்லாமே அந்த விக்கிரவாண்டி டோல்கட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த ரைட் எடுக்கிற அந்த ஜங்ஷனில் தான் மாநாடே நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதாவது பொலிட்டிக்ஸ் நம்ம போகும்போது ஏடிஎம்கே ஒரு மாநாடு பண்ணாங்க, டிஎம்கே ஒரு மாநாடு பண்ணியிருக்காங்க. இப்போது ஃப்யூச்சரில் இப்போ விஜய் அவர் ஸ்டார்ட் பண்ண கட்சியோட மாநாடு இப்போது நடக்க போகிறதா இருக்குது. ஸோ அவங்களோட அதை ஒரு லேண்ட்மார்க்காகவும் நல்லா ரீச் பண்ணுற ஒரு ஏரியாவும் நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஸோ ஒரு சூப்பரான லொக்கேஷன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி ரொட்டீனில் நம்ம அழகாக அந்த அக்ரிகல்ச்சர் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். சவுக்கு போட்டுகிட்டே இருக்காங்க. போட்டு ஜஸ்ட்டு 2 to 3 இயர்ஸில் டெவலப் ஆனதும் அழகாக வெட்டி ஸோ அதை கிளியர் பண்ணிக்கிறாங்க, மறுபடியும் போடுறாங்க. தண்ணி அந்த லெவலுக்கு இருக்குது. மொத்தம் 15 ஏக்கர் லேண்டு. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 20 lakhs கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைட் பார்க்கணுச்சா மறக்காமல் கால் பண்ணுங்கள். இல்லை ஒருவேளை 5 ஏக்கர் எடுக்கணும், இல்லை ஒரு 10 ஏக்கர் நீங்கள் எடுக்கணுன்னாலும் ஒரு ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரித்து கொடுக்கறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. சூப்பரான ப்ராப்பர்ட்டி, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோட்லேருந்து தார் ரோடு போட்டால் அந்த ரோட்லேயே நம்ம அக்சஸ் அழகாக எடுத்துக்கலாம். ஹைவேலேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. விக்கிரவாண்டி டோல்கட்டுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி, திண்டிவனத்துலேருந்து போகும்போது விக்கிரவாண்டி டோல்கட்டுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான மரம் அந்த வளர்ந்தது இப்போ சின்ன ஒரு 5 ஏக்கரில் ஒரு 1.5 ஆள் ஹைட்டுக்கு, இல்லை 2 ஆள் ஹைட்டுக்கு, அதாவது 8 அடி 10 அடி வளர்ந்த அந்த மரமும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தண்ணி இப்போது பாய்ச்சுறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்குது இந்த அக்ரிகல்ச்சர் வந்து.
இந்த சவுக்கு தோப்பு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக. ஸோ அதை நம்ம அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேக் ஓவர் பண்ணிவிட்டு அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இது. எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நம்ம அழகாக அறுவடை பண்ணலாம். அது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணலாம், இல்லை சைட் டைரெக்டாக வந்து பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்னாலும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சைட் காமிக்கிறோம். பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்ம பேசலாம். சூப்பரான லேண்டு, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய லேண்டு. நம்ம சென்னை சிட்டியிலேருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான லேண்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். சைட் பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மொத்தம் 15 ஏக்கர் ரோடு மேலே, ஆன் ரோடு தார் ரோடு மேலே 3 ஏக்கர் இருக்குது. அதோட கண்டினியூட்டாக அப்படியே கிணறு வருது. கிணறுக்கு பக்கத்தில் இப்போ ஒரு 4 ஏக்கர் வந்து ஆல்ரெடி சவுக்கு போட்டு வெட்டின அந்த லேண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4 ஏக்கர் வந்து 2 ஆள் ஹைட்டுக்கு, அதாவது ஒரு 8 அடியிலேருந்து 10 அடிக்கு ஸோ மரம் வளர்ந்த அந்த சவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஏக்கர் உடனே வெட்டக்கூடிய லெவலில் மரம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக டோட்டல் லேண்டையும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே இது எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லாவே ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. சூப்பராக டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம பழைய காலத்திலலாம் இந்த ஷூட்டிங்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. மியூசிக் போடுறது, அதை பாட்டு டெவலப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இடம்லாம் சூஸ் பண்ணுற ஒரு இடமா இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக மரம், கிணறு இருக்குது, தண்ணி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. 24 hours வாட்டர் கிடைக்கும் கரெக்டாக. பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. தார் ரோடு போட்டிருக்காங்க. அந்த வில்லேஜில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ஒரு சூப்பரான லொக்கேஷன் இது. ஸோ கம்ப்ளீட்டாக காமிச்சிருந்தேன். ஸோ எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன் இது எங்கே வரும்னு சொல்லிட்டு. டோல்கேட்டுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நிறைய பேர் மாநாடு பண்ணியிருக்காங்க. 2-3 மாநாடு அங்கே நடந்திருக்கு. அந்த ஜங்ஷனில் தான் நம்ம ரைட் எடுக்க போகிறோம். ஸோ அதே ஜங்ஷனில் என்கிட்ட இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ இருந்தாலும் அதில் ஒரு டீட்டெயிலில் 2-3 டீட்டெயில் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த வீடியோவில். நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அது ஒருவேளை உங்களுக்கு தேவை. சில பேர் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த 15 ஏக்கர் நமக்கு வேண்டாம், ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இல்லை ஒரு 50 சென்ட்டு அப்படின்னு வேணுன்றவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பர்ஃபெக்டாக அமையும். ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. 45 சென்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைட் பார்க்கணுன்னுச்சா சைட் பார்த்துட்டு கூட நம்ம ரேட் பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்திருக்கோம், பார்த்துருக்கீங்க. ஸோ சுற்றி நான் காமிச்சிருக்கேன். கிணறு இருந்திருக்கு, தண்ணி பாய்ச்சல் பார்த்துருக்கீங்க. ஆப்போசிட்டில் நல்லா ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் எம்டியாக இருக்குது. இப்போது ஆல்ரெடி வெட்டின ஒரு 2 ஏக்கர் இருக்குது எம்டியாக. ஸோ இப்போ வளர்ந்துருக்கிற ஒரு 3 ஏக்கர் லேண்டு, சவுக்கு வளர்ந்துருக்கிற அந்த லேண்டையும் காமிச்சிருக்கேன். இது இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற லேண்டு, போன வருஷம் போட்ட லேண்டு. ஸோ அதில் தான் இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி வளர்ந்துருக்க லேண்டு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் நான் சொல்லியிருந்தேன். சென்னையில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான ஒரு லேண்டு தான் இது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு 1 ஏக்கருக்கு 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் 15 ஏக்கர் இருக்குது. 10 ஏக்கர் வேணுனாலும் எடுக்கலாம், 12 ஏக்கர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை 15 ஏக்கர் ஃபுல்லாக வேணும்னாலும் அழகாக நம்ம பண்ணிக்கலாம். உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். நம்ம சைட் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். சைட் பார்க்குறதுக்கு ஒரு 1 டே முன்னாடி டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் சைட் காமிக்கிறதுக்கும் அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சென்னையிலேருந்து வரோம், வந்து உங்களுக்கு சைட் காமிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒர்க் எல்லாமே நம்ம விட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். பிடிச்சிச்சின்னா நம்ம ஃபர்தராக பேசிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும். சவுக்கு வச்சு நல்ல அக்ரிகல்ச்சர் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. சூப்பரான லேண்டு. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் கிளியர் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி விக்கிரவாண்டியில் இருக்குது. 15 ஏக்கர் லேண்டு சவுக்கு வச்சுருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 20 lakhs சொல்கிறாங்க. நெகோஷியல் பண்ணிக்கலாம்.
தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.